पालितोऽस्म्यहं सदा श्रीपार्थसारथिना पालितोऽस्म्यहं सदा श्रीपार्थसारथिना पालितोऽस्म्यहं सदा श्रीपार्थसारथिना पालितोऽस्म्यहं सदा श्रीपार्थसारथि गोपस्त्री मोहित वेणुगानेन गोपस्त्री मोहित वेणुगानेन श्रीरूपिणी मनोल्लासकरणेन गोपस्त्री मोहित वेणुगानेन गुरुगुह सम्मोदितेन निनिपमगमग सगमपनि पमपनि मपगमनि सगमपनि सगमपनि सपनि सगमग सगसनि सनि पनि पम पमगमपनि ससनि निपमगम श्रीपार्थसारथिना पालितोऽस्म्यहं सदा श्रीपार्थसारथि. சுவாமியோட பேத்திகள் 2 பேரும் ரொம்ப அருமையாக கடவுள் வாழ்த்து பாடினா பரசாதி பெருமாள் மேலே. அடுத்தது வரவேற்பு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஒருவல்லி தாமரையாள் ஒன்றிய சேர் மார்பன் திருவல்லிக்கேணியால் திருவருடன் அவன் சந்நிதியில் அந்தி நேரத்தில் நடைபெறும் இந்த விழா கலையிலங்கு மொழியாளர் மதுரை பேராசிரியர் முனைவர் ஸ்ரீ உவே அரங்கராஜன் சுவாமியின் நவ்யத்த பூர்த்தியை முன்னிட்டு நடைபெறுகின்ற புத்தக வெளியீட்டு விழா. இந்த விழாவினை அனுகிரகிக்க சோழசிம்மபுரத்திலிருந்து ஸ்ரீ உவே கோயில் கண்டாடை சண்டமாருதம் யோக நிசுமாச்சார் சுவாமி பரம கிருபையுடன் எழுந்தருளியுள்ளார். சுவாமியை தண்டன் சமர்ப்பித்து வரவேற்கிறோம். அருளிச்செயல் மண்டபம் என்று போற்றப்படும் நம் திருவல்லிக்கேணியில் அருளிச்செயல் கோஷ்டியில் நடுநாயகமாக காஞ்சி பிபிஏ சுவாமியைப் போல கோஷ்டியை அணி செய்து வரும் மேதாவி மணி முதுமுனைவர் ஸ்ரீ உவே வெங்கடகிருஷ்ணன் சுவாமி தலைமை தாங்க இசைந்ததை கொண்டாடி வரவேற்கிறோம். இன்று வெளியிடப்படும் புஸ்தகங்களை பெற்றுக்கொள்ள இசைந்து இங்கே எழுந்தருளியுள்ள சுவாமி பிள்ளைலோகாச்சாரியாரை போலவே நம் சம்பிரதாயத்துக்கு என தம் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள திருப்புல்லானி ஸ்ரீ உவே சுந்தரராஜன் சுவாமியை போற்றி வரவேற்கிறோம். புத்தகங்களை பதிப்பித்து பெரும் பணியாற்றி வரும் புத்தூர் ஸ்ரீ உவே பாலாஜி சுவாமியை பேரன்புடன் வரவேற்கிறோம். திருக்கோஷ்டியூர் திவ்ய தேச மகிமை என்னும் நூல் வெளியிடப்படுவதில் பேருதவி செய்த நாவல்பாக்கம் ஸ்ரீ உவே ஜெகநாதாச்சார் சுவாமி மற்றும் முனைவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி அவர்களையும் நன்றி பெருக்குடன் வரவேற்கிறோம். சம்பிரதாய கிரந்தங்களை நேர்த்தியான முறையில் அச்சிட்டு வழங்கி வரும் RNR பிரிண்டர்ஸ் அதிபர் ஸ்ரீ ராஜன் சுவாமியை அன்புடன் வரவேற்கிறோம். ஸ்ரீ உவே அரங்கராஜன் சுவாமியின் ஆராய்ச்சி திறன் பற்றி பேசுவதற்காக அவரின் ஆராய்ச்சி அடித்தளங்களை அடியொற்றி ஆராய்ச்சி செய்த நம் பேரன்புக்குரிய பேராசிரியை டாக்டர் ஸ்ரீமதி பூமா வெங்கடகிருஷ்ணன் அம்மங்காரை பூரிப்புடன் வரவேற்கிறோம்.
சம்பிரதாய உபன்யாசங்கள் பல பல செய்து வரும் தாத்தாவின் பெருமையை போற்றி வரும் புத்தூர் சுவாமியின் பேத்தி ஸ்ரீமதி கிருஷ்ணகிருபா ராஜகோபாலனை களிப்புடன் வரவேற்கிறோம். கூடல் மாநகரிலிருந்து வருகை தந்திருக்கும் ஸ்ரீ உவே அரங்கராஜன் சுவாமியிடம் பேரன்பு கொண்ட அன்பர்கள் முனைவர் ஸ்ரீ ஜெகநாத ராமானுஜதாசர், ஸ்ரீ ஆர் முகுந்தரராஜன் சுவாமி, திருக்கோவலூர் ஸ்ரீ ஜெகநாதன் சுவாமி, பதிப்பு கலையில் முத்திரை பதித்து வரும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வாசுதேவன் சுவாமி, ஈரோட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணபிரியன், அடையாறு காலட்சேப கோஷ்டியினரான முனைவர் ஸ்ரீமதி கலைவாணி, ஸ்ரீ டி வரதராஜன் சுவாமி, சுவாமியுடன் அடிக்கடி உரையாடி வார்த்தாலாபம் பெறும் நம் பேரன்புக்குரிய எழுத்தாளர்கள் ஸ்ரீ வரலொட்டி ரங்கசாமி, ஸ்ரீ சுஜாதா தேசிகன், நம் சுவாமியின் காலட்சேபங்களை இளம் வயது முதலே அன்வயிக்கும் பேறு பெற்ற ஸ்ரீமதி மைதிலி மாதவாச்சார், கொள்ளுப்பேட்டி ஸ்ரீ செல்வி ஸ்ரீனிகா ரகுநாதன் வரவேண்டி இருக்கிறது. அனைவரையும் சொற்பெருக்காற்ற பேருமுகையுடன் வரவேற்கிறோம். திருவரங்கநூலா நம்மாழ்வாரின் திருவுலா போன்ற எல்லா இடங்களுக்கும் நேரில் சென்று சுவாமியின் அத்தனை ஆராய்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்த மதன் அவர்களை மனமாற வரவேற்கிறோம். சுவாமியின் உற்றார் உறவினர்கள், அன்பர்கள், நண்பர்கள் மதுரை, ஈரோடு மற்றும் சென்னையிலிருந்து ஆர்வத்துடனும் பிரதிபக்தியுடனும் பெருந்திரளாக குழுமியிருக்கும் பாகவதோத்தமர்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீ சீனிவாச மகாகுருவே நமஹ. அடுத்து சுவாமி வேதாவிமணி இன்னேரி சுவாமியை தலைமையேற்று தலைமை விழா ஆற்ற அழைக்கின்றோம். ஆழ்வார்கள் வாழி அருளிக்கையல் வாழி, தாழ்வாதுவில் புறவர்தாம் வாழி, ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யாயா விருத்திர் மனசிமமசாஜாயதம் சத்மதிஸ்தே யோயோ ஜல்பஸ்ஸபத்விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் பரவரமுனே சம்யகாராதனம் தே. நம்முடைய திருவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பீஷ்ம பிதாமகராக எழுந்தருளிருக்கின்ற ஸ்ரீ உவே மதுரை பேராசிரியர் அரங்கராஜன் சுவாமி கலையிலங்கு மொழியாளர் அவருடைய நவதி பூர்த்தி 90வது திருநட்சத்திரத்தினை பூர்த்தியை முன்னிட்டு இங்கே நடைபெறுகின்ற இந்த இனிமையான நிகழ்ச்சிக்கு இங்கே எழுந்தருளிருக்கின்ற சுவாமிகள் அனைவருடைய திருவடி தாமரைகளிலேயும் அடியேன் பிரணாமபூர்வமாக அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு 2 வார்த்தைகள் அடியேன் விண்ணப்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மதுரை நகரத்திற்கு ரொம்ப எப்பொழுதுமே ஒரு முக்கியத்துவம் உண்டு. என்ன காரணம்? திருப்பல்லாண்டு அவதரித்த திவ்யதேசம் வேதத்திற்கு ஓம் என்னுவது போல் என்று சொல்லப்படுகின்ற திருப்பல்லாண்டு நம்முடைய திவ்ய பிரபந்தத்திற்கு முதல் என்று சொன்னால் அந்த முதல் திவ்ய பிரபந்தம், அது திவ்ய பிரபந்தத்திற்கு முதலாக அனுசந்திக்கப்படுகிற அந்த திவ்ய பிரபந்தம் அது அவதரித்தது மதுரையில் தானே. அதனால் அது ஒரு பெரிய விசேஷம். அது மதுரை என்கிறது ஒன்று. இன்னொரு பெரிய விசேஷம், அந்த காலத்தில் சில பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். சுவாமிக்கு நன்னா தெரியும், அவர் காட்டி தான் அடியேனே தெரிஞ்சுட்டேன். அந்த மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய அந்த காலத்தில் ஒரு தலைவராக எழுந்தோடு இருந்த ஸ்ரீ உவே திருநாராயணய்யங்கார் சுவாமின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வான்மீகரன் தமிழ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் ஒரு அருமையான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஹனுமான் சீதையோடு பேசின
மொழி எதுன்னா தமிழ்னு சாதிக்கிறார்கள். அதுக்கு காரணம் அந்த சப்தத்தில் நிறைய இடத்துல என்ன கிமாக மதுராம் பாஷாம் அப்படின்னு 2-3 இடத்துல அந்த மதுரான்னு சொல்லு வருகிறது. மதுராம் பாஷாம் ரொம்ப இனிமையான மொழியிலே பேசினான், இனிமையான மொழியிலே பேசினான்னு வருகிறது. இந்த தமிழ் என்கிற சொல்லுக்கு இனிமை என்கிற பொருள் தமிழ் இலக்கணங்களிலே நிகட்டுகளிலே காட்டப்பட்டிருக்கிறது. இனிமையும் நீர்மையும் தமிழ் என்னலுவாம் என்கிறது நிகட்டு. அப்போ அந்த நிகட்டு பிரகாரம் தமிழ் என்கிற சொல்லுக்கு இனிமையின் பொருள். அப்போ மதுரா என்கிற சொல்லுக்கு இனிமையின் பொருள். மதுரமானாக்க இனிமை என்று பொருள். அதனால மதுரமான பாஷையில் ஹனுமான் பேசினான் என்று அது வருகிறபடியினால அவன் தமிழில் தான் சீதையோடு பேசினான் என்று அது 2 சுவாமிகள் எழுதியிருக்காரு. முதல்ல தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு புத்தகம். அந்த காலத்தில் அவர் ராகவேயங்கார் சுவாமின்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் இந்த திருநாராயணங்கார், 2 பேரில் யார் முன்னாலே யார் பின்னாலேன்றது எனக்கு தெரியாது. அவள் 2 பேருமே அந்த காலத்தில் இருந்தவா, சென்ற நூற்றாண்டில் இருந்தவா. அந்த ராகவேயங்கார் சுவாமி இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன எழுதுறாருன்னா, அந்த இனிமை என்கிறது தமிழ். அதனால தான் வால்மீகி ராமாயணத்தில் ஹனுமான் பேசினதை மதுர பாஷையிலே பேசினான், இனிமையான பாஷையில பேசினான்னு சொன்னான். அதனால தான் தமிழனுடைய தலைநகரத்துக்கு அந்த காலத்தில் மதுரான்னு பேர் வைத்தான்னு எழுதுறாரு. மதுரான்றது என்ன அர்த்தம்னா தமிழ்னு அர்த்தம், இனிமைன்னு அர்த்தம். அந்த மதுரை இல்லாட்டா நம்முடைய தமிழ் தேசத்தில் இருக்கிறதுக்கு அந்த மதுரா என்கிற வடமொழி சொல் ஏன் அதுக்கு இன்னைக்கு இல்லையே, என்னைக்கோ பாண்டியர்கள் காலத்திலேயே அதுக்கு மதுரைன்னு தானே பேர் இருந்தது. அந்த மதுரானாலே, மதுரான்னா தமிழ், மதுரான்னா இனிமை என்ன இப்படி வைத்து அந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டதற்கு காரணமே மதுரா என்றால் தமிழ் என்று அப்படி எழுதி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல இருந்து கொண்டு தமிழை பரப்பின நம்ம ரங்கராஜன் சுவாமி, இவரே தமிழ் இல்லை, அவர் மதுரை ஊர் எப்படி அவருக்கு மதுரா என்னால் தமிழோ அதுபோல நம்முடைய சுவாமி அவருக்கு எல்லாரும் அறிமுகப்படுத்த மதுரை பேராசிரியர்னு அறிமுகப்படுத்தினார். அதுக்கு என்ன அர்த்தம்னா தமிழ் பேராசிரியர். மதுரான்னா தமிழ் தானே, அவர் தமிழ் பேராசிரியர். அவர் பணி செய்ததும் தமிழ் பேராசிரியராகத்தான் பணி செய்தார். ரொம்ப பெரிய அவருடைய பணிகளை பற்றி நான் புதிதாக ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவருடைய ஆராய்ச்சி என்கிறது, அவரை போல ஆராய்ச்சி பண்ணினவா அதாவது பின்னாலே யாராவது பண்ணியிருக்கலாம், அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து முதல்ல வழிகாட்டினவர் நம்முடைய மதுரை ரங்கராஜன் சுவாமி தான் என்பதை அடியேன் இன்றி முதல்ல சொல்லலை. இது போல நான் கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய 60 ஆண்டு நிறைவு விழாவிலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன் நான். அப்படி என்ன காரணம்னா, நானும் ஒரு வைணவத்துறையிலேயே ஆசிரியனாக பணியாற்றியபடியினால அந்த ஆராய்ச்சிகளினுடைய ஒரு வேறுபாடுகளெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இதுக்கு முன்னால் திவ்ய பிரபந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவா, வைணவ சம்பிரதாயத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவா, அதுவும் பெரும்பாலும் தமிழில் ஆராய்ச்சி பண்ணுறவா அத்தனை பேரும் திவ்ய பிரபந்தத்தினுடைய மூலக்கூறுகளை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, திவ்ய பிரபந்தத்தில் மனம் அப்படின்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுவார், திவ்ய பிரபந்தத்தில் இயற்கை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், அப்புறம் திவ்ய பிரபந்தத்தில் ஒரு குறிப்பிட்ட திருத்தரத்தை எடுத்துக்கொண்டு இது பற்றின பாடல்கள் என்று இப்படித்தான் ஆராய்ச்சி பண்ணிட்டாலே தவிர இது ஓரளவுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட் கூட ஆகிடுச்சுன்னு சொல்லணும் அதுக்கு மேலே. ஆனால் அந்த காலத்தில் முதலிலே திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களில் ஆராய்ச்சி பண்ணலாம் என்கிறதுக்கு முதல்ல ஒரு அரிகோம்னு தொடங்கி வைத்தவர் நம்முடைய ரங்கராஜன் சுவாமி தான். அதுக்குனால யாருமே பண்ணலை அந்த மாதிரி ஆராய்ச்சியை. இவர் பண்ணின பிற்பாடு இதே போல நம்முடைய அவருக்கு நன்னா தெரிஞ்சவர் தான் ஞானசுந்தரம். அவர் வைணவ உரையாளர்னு அவரும் ஒரு வியாக்கியானங்களில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ஆனால் சுவாமியுடைய இதுக்கு பிற்பாடு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அவருடைய சீடராகவே இருக்கக்கூடிய அவர் நம்முடைய மாப்பை சீனிவாசன், அவர் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களில் சில ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் அத்தனை ஆராய்ச்சிகளுக்கும் முதல்ல வழிகாட்டினவர் நம்முடைய ரங்கராஜன் சுவாமி தான். வியாக்கியானங்களில் ஆராய்ச்சி ஏன் யாரும் இதுக்கு முன்னால் பண்ணலைன்னு சொன்னால், அதுக்கு என்னென்ன திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களை முறையாக காலட்சேபம் கேட்டிருக்கணும், வடமொழி அறிவும் இருக்கணும், தென்மொழி அறிவு இத்தனை இருந்தால் தான் வியாக்கியானங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண முடியும். அதெல்லாம் சுவாமிக்கு பூர்த்தியாக தகுதியாக இருந்தபடினாலே அவர் மதுரையில் எழுந்தருளி இருக்கிற பொழுதே அங்கேயே வீரராகவாச்சாரியார் சுவாமின்னு நினைக்கிறேன், அவர் இடத்துல
காலக்ஷேபங்களெல்லாம் கேட்டு உபய கிரந்த உபய பாஷா அதிகரித்து அப்படியெல்லாம் இருந்தபடியினால் அவரால் அந்த ஆராய்ச்சியை பண்ண முடிந்தது. அதிலும் அவர் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணுன்றதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டு என்று சொல்லணும்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து சொல்ல கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் நீங்கள் பொறுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, திவ்ய பிரபந்தத்தில் ஒரே ஒரு விஷயம். பராசர பட்டர் நம்முடைய சம்பிரதாயத்தில் அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பெரிய பணிகளை எல்லாம் திருப்பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் அவரை பற்றி சொல்கிற பொழுது அவருடைய குரு பரம்பரை வரலாறுல என்ன சொல்லியிருக்குதுன்னா, பராசர பட்டர் 28 திருநட்சத்திரம் தான் எழுந்தருளி இருந்தார். அவர் 28 திருநட்சத்திரத்திலேயே பராசர பட்டர் பரமவதித்து விட்டார் அப்படின்னு குரு பரம்பரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 4000 திவ்யபிரபந்த வியாக்கியானங்களில் எடுத்து பார்த்தால், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ரங்கராஜன் சுவாமி காட்டின விஷயத்தை அடியேன் சொல்கிறேன். இது என்னுடைய சொந்தம் இல்லை. அவர் காட்டியிருக்கார். அவருடைய நம்பள்ளை உரைத்திறன் என்று திருவாய்மொழி பேருரையாளர் நம்பள்ளை உரைத்திறன் என்கிற புஸ்தகத்தில் அவர் காட்டியிருக்கிற விஷயம் இது. ஆனால் 4000 திவ்யபிரபந்தத்தில் வியாக்கியானத்தில் வையமன் மன்னி வீத்திருந்து விண்ணுமாழ்வர் மண்ணுடை என்கிற பாசத்தினுடைய வியாக்கியானத்தில் காட்டுகிற பொழுது என்ன காட்டியிருக்காருன்னா, அங்கேயும் பட்டரை பால்யத்திலே பறிகொடுத்தார் நஞ்சியர் என்று அது ஒரு விஷயம் வரியும் வருது. இதெல்லாம் வச்சுன்னு பார்த்தா ரொம்ப சின்ன வயசுலேயே பரவ வச்சுட்டார் பட்டர்ன்றது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ரங்கராஜன் சுவாமி அதோடு நிற்கலை. வேறு பல இடங்களில் போய் பார்க்கிற பொழுதோ என்ன தெரிகிறதுன்னா, நம்பள்ளையானவர் தம்முடைய கருத்தை எழுதுகிற பொழுதோ இது பட்டர் அருளி செய்ய நான் கேட்டேன் என்று பிள்ளை அருளி செய்வார்னு வருது. ஒரு 2-3 மாதத்துக்கு வெறுவாதாழ்வாய் வருவேன்னு நினைக்கிறேன். அமல்நாத்பிரான் வியாக்கியானம் பண்ணுற பொழுது அது அந்த மாதிரி பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தில் ஒரு கருத்தை பட்டர் அருளி செய்தார், அதை பட்டர் அருளி செய்ய நான் கேட்டேன் என்று நம்பள்ளை அருளி செய்தார் அப்படின்னு வருது. இதையும் அதையும் வைத்து பார்க்கிற பொழுது பட்டர் 28 வயதில் பரமவிச்சார்ன்றது வருந்த பொருந்தல். காரணம் என்னன்னு கேட்டால், நம்பள்ளையினுடைய பட்டருடைய அவதாரம் என்கிறது என்ன காட்டியிருக்காங்க, சுபகிருத் அப்படின்னு ஒரு வருஷம் காட்டியிருக்கார். சுபகிருத் வருஷம்னு காட்டியிருக்கார். நம்பள்ளை அவதரித்தது 1147. அப்போ 1147 நம்பள்ளை அவதரித்தவர் பட்டரிடத்தில் காலக்ஷேபம் கேட்டிருக்கணும்னா அவருக்கு 10 வயசாவது இருக்கணும். நம்பள்ளை அருளி பட்டர் அருளி செய்ய நான் கேட்டேன்னு சொன்னால் 10 வயசாவது இருந்திருக்கணும். அப்போ 1137 வரைக்குமாவது பட்டர் இருந்திருக்கணும். 1137ன்றது எம்பெருமானார் திருநாடு அலங்கரித்த வருஷம் அது. ஆனால் எம்பெருமானார் திருநாடு அலங்கரித்த பிற்பாடும் பட்டர் எழுந்தருளி இருந்தார். ஏன்னா எம்பெருமானாருக்கு பிறகு பட்டர் அந்த ஸ்தானத்தை அலங்கரித்தார்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் வரும்பொழுது பட்டர் எத்தனை வருஷம் இருந்தார் அப்படின்னு பார்த்தால், பெரிய திருப்படி அடைவில் பட்டர் பரம விதித்த வருஷம்னு என்ன குறித்திருக்காங்க, ஜெய வருஷம்னு குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இந்த சுபகிருத்திலேருந்து ஜெய வருஷம் வரைக்கும் எண்ணிட்டு போனால் 53 வருஷம் வருது. அப்போ பட்டர் 53 வருஷம் இந்த உலகத்தில் எழுந்தோடு இருந்தார். அப்போத்தான் நம்மளை இவரிடத்துல காலக்ஷேபம் கேட்டிருக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் நிறைய, ஏன்னா 53 வருஷம் சொல்கிறதே இன்னும் குறவு, இன்னும் கூட ஜாஸ்தி சொல்லணும். 60-62 திருநட்சத்திரமாவது சொல்லணும். இது எல்லாத்தையும் பொருத்தணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்றதுக்கு அவரே ஒரு சமாதானமும் காட்டியிருக்கிறார். ஆனால் பட்டர் பால்யத்திலே பரமபதித்தார் ஈடு 36,000 படியிலேயே இருக்க. அப்படி இருக்கிற பொழுது அவர் 60 வருஷம் சொல்கிறது பால்யம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அவர் என்ன அருளி செய்திருக்கிறார், அவருக்கு சமாதானம் சுவாமி என்ன சாதித்திருக்கிறார். நஞ்சியர் அவர் 105 திருநட்சத்திரம் எழுந்தோடு இருந்தார். அதுக்கு முன்னால் எம்பெருமானார் 120 திருநட்சத்திரம் எழுந்தோடு இருந்தார். பூரத்தாழ்வான் 110 திருநட்சத்திரம், எல்லாம் ஆள வந்தார் 125. முன்னால் இருந்த ஆச்சாரியாலெல்லாம் நிறைய 100க்கு மேலே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற பொழுது பட்டர் 55 வயசில் பரவ வச்சிருந்தாருன்னா அது கொஞ்சம் குறைஞ்ச வயசு தானே, அது ரொம்ப பால்யம், அதுக்காக எழுதினாலே தவிர வேறொன்று இல்லை என்று ஒரு சமாதானத்தை எழுதிவிட்டு சுவாமி அங்கேயே இன்னும் ஒன்று எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, இப்படி அடியன் எழுதினாலும் இதில் அடியனுக்கு திருப்தி உண்டாகலை, அதனால் காஞ்சி மகாவித்வான் சுவாமிக்கு இது பற்றி அடியன் கேட்டு எழுதினேன். அப்பொழுது காஞ்சி சுவாமி நீர் எழுதினது தகும் என்று எனக்கு அதுக்கு மேலெழுத்திட்டு அதை ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கருத்தையும் அவர் சொன்னார். அதையும் எழுதியிருக்கார். நஞ்சியர் பட்டரை விட வயசில் பெரியவர்.
அவருடைய சிஷ்யராக இருந்தாலும் நஞ்சியர், பட்டருடைய சிஷ்யராக இருந்தாலும் வயசில் பெரியவர். அவர் பெரியவரான நஞ்சியர் இருக்கிற பொழுது பட்டர் பரமபதிச்சபடியினால அந்த நஞ்சியருக்கு அது தாழலை. அதனால அவர் பால்யத்தில் பட்டரை பறிகொடுத்தாருன்னு அப்படி சொல்கிறார். நஞ்சியருக்கு 100 திருநட்சத்திரத்துக்கு மேலே இருந்திருக்காரு. அப்போ பட்டர் 55 திருநட்சத்திரத்தில் 60 திருநட்சத்திரத்தில் பரமபதிச்சிருந்தாருன்னா நாம் 100 வயசு இருக்கோம், நம்ம ஆச்சாரியர் 60 வயசுலேயே பரமபதிச்சிட்டாருன்ற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையோ. அதனால அவர் சின்ன வயசுன்னு சொல்லிட்டாலே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால 6000 படி குரு பரம்பரையில் 28 வயசுன்னு இருக்கிறது பிழைன்னு எழுதியிருக்கார் சுவாமி. இந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் வியாக்கியானங்களை பண்ணுறதுன்றத முதல்ல அடியனுக்கு கற்பித்தவர், எல்லாருக்குமே தெரிவித்தவர் ரங்கராஜன் சுவாமி தான். இது யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. இதையெல்லாம் உட்காந்து முன்னால் வச்சு இங்கே இப்படி சொல்லியிருக்கு, அந்த வியாக்கியானத்துக்குள்ளேயே ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிற பொழுது அதை எடுத்துட்டு சமாதானம் சொல்கிறதுன்ற ஒரு இதை வைத்துக்கொண்டு பட்டர் நிச்சயமாக 52 திருநட்சத்திரத்துக்கு மேலே எழுந்தருளிருக்கணும். 28 ஒருவேளை 58 எழுதுறதுக்கு 28 ஓலைச்சுவடியிலேருந்து. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, பழைய நாள் இந்த கிரந்தங்களெல்லாம் என்ன பண்ணுறான்னா இதில் தான் எழுதிக்கிறார், ஓலைச்சுவடியில் தான் எழுதி வைக்கிறார். ஓலைச்சுவடி எழுதுகிற பொழுது எழுதுகிறவர்களுடைய கொஞ்சம் கவனப்பிழை ஏற்பட்டதுன்னா பதங்கள் மாறி போயிடும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் வேறு விதமாலாம் மாறி இருக்கு. அதனால் பால்யம்னு இருக்குது, 58ன்னு இருக்குது. இது எப்படி பொருந்தோன்னு தெரியாத ஒருத்தர் 58 இருக்காது 28ன்னு அவரே மாற்றிட்டு இருப்பார். அதனால நமக்கு பிற்காலத்தில் வந்த அந்த ஓலைச்சுவடிகளில் 28ன்னு வந்துட்டு இருக்கோம். அது நிச்சயமாக 58ன்னு இருக்கணும், அது எழுத்துப்பிழையினால் வந்தது என்றெல்லாம் இப்படியெல்லாம் இது போன்ற ஆராய்ச்சி 1 இல்லை 2 இல்லை நிறைய ஆராய்ச்சி அவர் பண்ணியிருக்கிறார். உண்மையிலே சொல்ல போனால் நான் மேலே அந்த விஷயத்தை அவள் தான் சொல்லணும். அடுத்து எனக்கு என்னுடைய வைணவத்துறையில் நான் சேர்ந்த பிற்பாடு முதல்ல ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லச்சு, அவள் என்னுடைய பாரியை அவளை நீ ஏதாவது டாபிக் எடுத்துக்கொண்டு நஞ்சியர் எடுத்த நண்பள்ளியை பற்றி ரங்கராஜன் சுவாமி பண்ணியிருக்கார். அந்த அடிப்படையில் நஞ்சியரை பற்றி நீ ஆராய்ச்சி பண்ணலாம் என்று அந்த தலைப்பை எடுத்து அடியை தான் கொடுத்த அவளுக்கு. நான் அஃபிஷியலாக நான் கைடாக இருக்க முடியாது, ஏன்னா யூனிவர்சிட்டி வில் நாட் பர்மிட் மீ, பிகாஸ் ஹஸ்பண்ட் கேனாட் பி தி கைட் ஃபார் ஒய்ஃப். அதில் பிரச்சனைகள்லாம் இருக்குது, டெக்னிக்கலாக ப்ராப்ளம் அது. ஒய்ஃபும் ஒதுப்பாட்டு இருக்கு இல்லையா இந்த காலத்தில். ஹஸ்பண்ட் குட் நாட் பி தி கைட் ஃபார் தி ஒய்ஃப் ஆல்வேஸ், இப்போ அதுதான் இருக்குது. ஆனால் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் தான் கொடுத்தது. அதனால் ப்ரொஃபஸர் நசமாச்சாரி தான் கைடாக இருந்தார். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால், இப்போ இந்த சப்ஜெக்டில் உனக்கு தான் நிறைய தெரியும், அதனால் நீ எல்லாத்தையும் பண்ணிவிடு, நான் கடைசியில் ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன பண்ணணுமோ கடைசியில் இது பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பண்ண ஈ கேவ் மீ ஃபுல் ஃப்ரீடம். அதனால தான் அந்த தீசில் எழுதுற பொழுது பூரா ரங்கராஜன் சுவாமியினுடைய அவருடைய அந்த நம்ம ஆராய்ச்சி போல இருக்கிற விஷயங்கள் தான் அவளுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. இது போல வைணவத்துறையில் இன்னும் பல இது தீசிஸ் வைணவத்துறையில் நிறைய PhD தீசிஸ் வந்திருக்கு. அத்தனை தீசிஸுக்கு முன்னோடின்னு சொன்னான் ரங்கராஜன் சுவாமி தான். அதில் ஒன்றுமே சந்தேகம் இல்லை. உண்மையில் சொல்ல போனால் என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு முதுமுனைவர்னு அறிமுகப்படுத்தினான். முதுமுனைவர்னா என்ன, அந்த டீலிட்ன்ற பட்டம் வாங்கினவளை வெறும் முனைவர்னு சொல்லாமல் முதுமுனைவர்னு சொல்கிறாங்க. அது புரோட்டோகால் இருக்குது, அவ்வளோதான். உண்மையில் முதுமுனைவர் சுவாமி தான் இல்லையா. முதுமுனைவர்னா என்ன, மூத்த முனைவர் என்று சொன்னால் நம்முடைய சம்பிரதாயத்திலேயே இவரை போல ஒருத்தர். அதாவது இந்த விஷயம் என்னன்னு கேட்டால், சம்பிரதாயத்தில் எத்தனையோ வித்வான்கள் இருக்கா, நிறைய படித்தவா இருக்கா, நிறைய காலட்சியம் சொல்கிறவா இருக்கா, அது ஒரு புறம். ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று வித்வானாகவும் இருந்து ஆராய்ச்சிகளையும் பண்ணி எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு சுவாமின்னா நம்முடைய பேராசிரியர் ரங்கராஜன் சுவாமி ஒருத்தர் தானே. அந்த மாதிரி 2 பேரும் அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வைணவத்துறையில் பாடம் நடத்துகிற பொழுது சுவாமி எத்தனை தடவை அவரை பிரார்த்தி, எங்களுடைய அதிர்ஷ்டம் அவருடைய குமாரர் இங்கே சென்னைக்கு வந்துட்டார். மதுரையில் தானே அவர் இருந்தார். ஓய்வு பெற்ற உடனே அவர் சென்னைக்கு வந்தது சென்னையினுடைய அதிர்ஷ்டம் சொல்லணும். நிஜமாகவே கிட்டத்தட்ட 10-12 வருடங்கள் நம்முடைய வைணவத்துறையில் அவர் மாணாக்கர்களுக்கு வந்து பாடம் எடுப்பார். என்னவோ ஒரு சம்பாவனைன்னு ஒன்று கொடுப்பான், அது வேத்தனம். அவர் அங்கேருந்து இங்கே வந்து போகிற ஆட்டோ செலவு கூட ஆகாதது. ஆட்டோவில் தான் வரணும், ஆட்டோவில் போனோம். ஆனால் அதெல்லாம் கூட பொருள்படுத்தாமல் சுவாமி தினந்தோறும் காத்தால் வருவார். காத்தால் அவர் 11 மணிக்கு வருவார், 1 மணி 2 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு அவர் ஆட்டோவிலேயே திரும்பி போயிடுவார். அது என்னென்னா பாடம் எடுக்கிறதுன்னு ஒரு ஆர்வத்தில் வந்தாரே தவிர இந்த யூனிவர்சிட்டியில் கொடுக்குற ஹானரோரியன்றது அது ஒன்றுமே வரும். ஹானரோரியம் தான். ஹானரோரியன்றதுக்கே என்னென்னா
கௌரவ சம்பளம்னு பேர். கௌரவ சம்பளம்னா என்னென்னா கௌரவமே இல்லாத சம்பளம். அதுக்கு தான் கௌரவ சம்பளம். விபரீத லட்சணம் தான் அது. அப்படி தான் பண்ணுறான். ஆனால் விடாமல் வந்த வாழ்க்கெல்லாம் எடுத்து பரிபாடல் முதலான கட்டமான கிரந்தங்களை எல்லாம் கூட அவர் பாடல் எடுத்திருக்கார். அந்த மாதிரியெல்லாம் ஓய்வு பெற்ற பிற்பாடு கூட கிட்டத்தட்ட அவர் 80 திருநட்சத்திரம் வரைக்கும் கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ஞாபகம் 75 திருநட்சத்திரம் 80 திருநட்சத்திரம் வரைக்கும். அதுக்கப்புறமும் கூட தன்னுடைய கிரகத்திலேயே இருந்து கொண்டு எத்தனை பேருக்கு பாடி இப்போ கூட சில சமயம் யாராவது கேட்டால் சொல்கிறான். அந்த மாதிரி எங்களுடைய ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாம் கூட அவருடைய இல்லத்துக்கு போய் அவரிடத்துல போய் எத்தனையோ ஆசிகளையும் அவருடைய ஆலோசனைகளையும் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சுவாமி அவர் எழுந்தருளிலிருந்து அவருடைய நவத்தி பூர்த்தியை நம்ம கொண்டாடுறது ரொம்ப விசேஷம் இல்லையா? எல்லாருக்கும் நம்ம கொண்டாடணும். சில சமயம் அந்த பெரிய விஷயம் கொண்டாடுற பொழுது அவா இல்லாத அவாய வேற இன்னொருத்தர் முன்னால் அவளுடைய பெருமையெல்லாம் சொல்ல வேண்டி வருது. அந்த மாதிரி இல்லாதபடிக்கு அவரே எழுந்தருளி இருந்து இந்த விழாவை அலங்கரிக்கும்படியான பாக்கியம், அவரை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் பெற்ற பேர் என்று சொன்னால் அவருக்கு நவத்தி பூர்த்தி. சம்ஸ்கிருதத்திலேயே நவான சப்தத்திற்கு 9ன்னு அர்த்தம் இருக்க மாதிரி நவான்றதுக்கு புதிதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ரொம்ப புதுசு. நவோ நவோ பவதி அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நம்ம சுவாமியும் நவோ நவோ பவதி. என்ன இன்னும் புதுசாக இன்னும் 90 வயசாகி ஓய்வு போடல. இனிமேல் சுவாமி சொல்லுவார், காஞ்சி பிரதிபாதிமங்கலம் சுவாமி என்ன சொல்லுவார்னா, இனிமேல் நமக்கு என்னன்னாக்கா வயசு தலைக்கீழாக போக வேண்டியதுன்னு சொல்லுவார். ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னா இனிமேல் என்னன்னா இனிமேல் அடுத்த வருஷம் அவருக்கு சுவாமிக்கு எத்தனை வயசு? 89, அதுக்கப்புறம் 88, 87, இப்படி தான் இன்னும் நமக்கு வயசு மேலே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சுவாமி இன்னும் பல்லாண்டு எழுந்தருளி இருந்து எம்பெருமானாரை போல 120 சம்பத்சரங்கள் ஆரோக்கியத்தோடு நல்ல ஞாபக சக்தியோடு எழுந்தருளி இருந்து நம்முடைய எல்லாருக்கும் இன்னும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பல பேருபகாரங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்படிப்பட்ட அருமையான ஒரு நிகழ்ச்சியில் அடியேனும் 2 வார்த்தை பேசி சத்தபெற வேண்டும் என்று நியமித்த அவருடைய குமாரருக்கும் என்னுடைய கிருத்தஜதையை ஆவிஷ்கரித்து அடியேன் அமைகிறேன். அடியேனுடைய சுவாமி முன்னாடி சமர்ப்பிக்கிறார். அடுத்து இந்த விழாவுக்கு சிறப்பாக நடந்த மங்களாசாசனம் பண்ண எங்களுடைய ஆச்சாரியர் எழுந்தள்ளியிருக்கார். அவருடைய பிரார்த்திக்கிறேன் சில வார்த்தைகள் மங்களாசாசனம் பண்ணணும்னு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமः. வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜானதிம் பிரபத்தேகம் ஸ்ரீனிவாச மகாகுரு. கலையிலங்கு மொழியாளர், மதுரை பேராசிரியர், இன்னும் பல விருதுகள் பட்டங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் மதுரை பேராசிரியர் அப்படின்னா டக்குன்னு உடனே அரங்கராஜன் சுவாமி தான் ஞாபகம் வருவார். அவருடைய நவதி மூர்த்தியுடைய விழாவில் இந்த இதில் கலந்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இதில் முக்கியமாக அவரை நிறைய விருதுகள், நிறைய புஸ்தகங்கள், காரிய கருணை ராமானுஜா, மன்னபுகள் மணவாவணி, இப்படி பல புஸ்தகங்களை எழுதி பண்ணிட்டு இருந்தாலும் அவருக்கு ஆச்சாரிய பிரதிபக்தி ரொம்ப 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 அதிகம். அவருடைய கிரகத்துக்கு எப்போ போனாலும் அடியனுடைய பிதாமகரை பற்றியும் அடியனுடைய நயனா சுவாமியை பற்றியும் சொல்லாமல் இருக்கவே மாட்டார். பெரிய பங்காரு சுவாமி, பெரிய பங்காரு சுவாமி, பெரிய பங்காரு சுவாமி, அந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து வராமல் இருந்த நாளே கிடையாது. என்ன அப்படின்னா அவர்கிட்ட மதுரையில் அவர் கிரகத்தில் இருக்கும்போது அடியனுடைய பிதாமகர் அங்கே போகும்போது அவர் சன்னதியில் திருவாசிரியம் சேவிச்சிருக்கார். அந்த திருவாசிரியம் இப்போவும் என் காதில் கேட்டுருக்கு அப்படின்னு எப்போவுமே சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு ஆச்சாரியனை மனசில் ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கார் அவர். அதனால் அந்த ஞாபகம் அவருடைய இதில் இருந்துகிட்டே இருக்கும். அவர் இப்போது திருக்கோஷ்டியூருடைய இதுவாக புஸ்தகத்தை எழுதியிருக்கார். இதில் அடியனுக்கும் ஒரு சிறிய தொடர்பு எப்படி பெருமாள் ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னா, கோஷ்டியூர், திருக்கோஷ்டியூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரிசம்மனுடைய அவதாரத்தை எடுக்கிறதுக்காக கோஷ்டியூரில் பெருமாள் கூடி எல்லாரையும் கூப்பிட்டு அவதாரத்தை பற்றி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி யோசனை பண்ணுறார் அப்படின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அந்த நிருசிம்ம அவதாரத்தை எடுக்க வேண்டிய இடத்துல எல்லாரும் கூடன அந்த ஸ்தலத்தினுடைய பெருமாளுடைய புராணங்களை வெளியிடுறதுக்கு நிருசிம்மன் அவருடைய திருவுள்ளத்தில் ஏன் பெரியவாள்லாம் நிருசிம்மனுடைய கைங்கரியம்,
அப்பேற்பட்ட அடியானுடையும் கூப்பிட்டு இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு அவர் வந்து கூப்பிட்டுருக்கார். அவர் மேலும் பல்லாண்டு இருந்து நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பல பல கைங்கரியங்களை செய்யணும். இப்போ ஆங்கிலத்தில் வந்து ஒரு வழக்காடல் உண்டு, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்வா. அது மாதிரி அவருக்கு வந்து வெறும் நம்பர் மாதிரி தான் அதை வந்து அவர் எடுத்துகிட்டு இன்னும் பல புஸ்தகங்கள் பல இளைய தலைமுறைக்கு வந்து அவரை நிறைய வழிகாட்டி பல்லாண்டு இருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும்னு அடியருடைய ஆச்சாரியன் சுவாமி விடயாச்சார் அமிர்தபள்ளி சமேத ஸ்ரீ தக்கான் அக்காரக்கணி எம்பெருமான பிரார்த்தித்து அமைகிறேன். அடுத்து இந்த புத்தக வெளியீடு ஃபங்க்ஷன் ஆரம்பமாகுது. அது வந்து 2 பாகமாக பிரிச்சுக்கிறேன். முதல்ல வந்து திருக்கோஷ்டியூர் திவ்யதேச மகிமை பற்றி அதை நான் அந்த புக் வெளிவந்த திறத்தை பற்றி நான் சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகு புத்தூர் சுவாமி, புத்தூர் பாலாஜி சுவாமி, அவரும் புத்தூர் சுவாமி தான், அவர் ஸ்தானத்தில் இருக்கார். அவர் வந்து மற்ற பதிப்புகளை பற்றி ஒரு அறிமுகம் பண்ண பிறகு மற்ற புக் வெளியிட்டு நடத்தலாம். முதல்ல வந்து புத்தூர் சுவாமியோட அந்த தந்தையாருக்கு வந்து மிகுந்த நெருங்கிய தொடர்பு. அவரோட பதிப்புகளுக்கு மெருகூட்டி பல வகைகளில் அவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார். இன்ஃபேக்ட் இந்த அஷ்டாதச ரகசியத்தில் அப்பா பண்ணதுலேயே பேய் குறிப்புகள்லாம் வந்து அப்பா வந்து பண்ணியிருந்தார். புத்தூர் சுவாமி வந்து நம்முடைய வாழ்ந்த பெரியவாச்சான் பிள்ளை, இப்போ ஒரு புடலவாச்சார் இருக்கிற மாதிரி அப்போ ஒரு பெரியவாச்சான் பிள்ளை புத்தூர் சுவாமி நம்மளுடைய இருந்தார். அதனால் அந்த கிரந்தங்கள் வெளிவராத கிரந்தமான பெரிய திருமொழி விவரணம் அதை முதல்ல வெளியிடுறோம். அதை பற்றி விவரத்தை அவர் சொல்லுவார், அவர் சொல்கிறது தான் நியாயம். நான் வந்து திருக்கோட்டியூர் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். திருக்கோட்டியூர் திவ்யதேச மகிமைங்கிற ஒரு புக்கு முதல்ல அப்பா இந்த இதில் விழாவில் பதிப்பிக்கிறார், அதை வெளியிடுகிறோம். 1961 திருக்கோஷ்டியூர் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்பாவுக்கு வந்து 25 வயசு. அப்போ வந்து அந்த பதிப்பை வந்து முதல்ல பண்ணார். 1900 அந்த புக்கில் 1900 பேக்கில் என்னோடய பேக் 1961 அவரோட 25வது வயசில் வந்து அந்த புக்கு வெளியிட்டாங்க. இதில் இன்னொரு பழைய புக்கு இருக்குங்க, ரெண்டுமே கொண்டு வரும். அப்போ வந்து 61 நடந்த சந்தோஷத்தில் ஒரு மலர் வெளியிடப்பட்டது. அந்த அப்பா வந்து நடத்தினார். அந்த மலர் வந்து இதுதான், கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கம் கொண்ட மலராக வந்து அப்போ வெளியிட்ட தன்னோட 25 வயசு அப்போ ஒரு பிஏபிடியாக இருந்தார். அப்போ வெளியிட்ட பத்திரிக்கை கண்டமாணிக்கத்தில் ஒரு மேத்ஸ் வாத்தியாராக இருந்தார். அவர் ஆக்சுவலி பேசிக்லி a மேத்ஸ் டீச்சர். லேட்டர் ஆன் he became a தமிழ் டீச்சர். அப்போது திருக்கோஷ்டியூர் திவ்யதேச மகிமை என்ற புத்தகம் வெளியிட்டது. ஆனால் இப்போ வந்து இன்னும் விவரமாக பண்ணணுங்கிறது அவரோட ஆசை. அப்போ முதல்ல என்ன பண்ணார்னா, ஸ்தல புராணத்தை நம்ம டீட்டெயில்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு உண்டாச்சு. பிரம்மாண்ட புராணம், பிரம்ம கைவர்த்த புராணம் ரெண்டுலேயுமே வந்து திருக்கோஷ்டியூரோட மகிமை சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம வெளிக்கொண்டணும் அப்படின்னு. அப்போ அதை தேடும்போது பார்த்தா 1951 ஒரு பதிப்பு வெளியாச்சு. அந்த பதிப்பில் வந்து கிரந்தாட்சரத்தில் அந்த பதிப்பு இருக்குது. பொருளோட கிரந்தாட்சரத்தில் இருந்த பதிப்பு. ஆனால் இன்றைக்கி கிரந்தத்தை யாரும் படிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுங்கிற ஒரு நிர்பந்தம். அப்பாவுக்கு கிரந்தத்தை எழுதக்கூடிய திறமை உண்டு, எழுதுவார், படிப்பார், எல்லாம் பண்ணுவார். இருந்தாலும் அவர்கிட்ட பலவிதமான அலுவல்கள் இருக்கும்போது இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்டுருந்தோம். அப்போ பல பேர்கிட்ட நான் பேசினேன், யாரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆர்என்ஆர் சுவாமி வந்து சொன்னார், பெஸ்ட்டு பர்சன் இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கார். அவர் வந்து இந்த புக்கை வந்து ஸ்தானிகம், கோவில் ஸ்தானிகம் தான் எங்கள்கிட்ட கொடுத்தார். அதை வந்து நாங்கள் எடுத்துட்டோம். அப்போ வந்து நாவல்பாக்கம்
ஜெகநாதாச்சாரியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். சுவாமி எழுதிருக்கார் இந்த ஃபங்க்ஷனில், அவர் தனியாக சிறப்பிக்கிறோம். ரொம்ப சிரமப்பட்டு, இது நான் சொல்கிறது இப்போ இல்லை, இதே ஆகஸ்ட்டு, ஆனால் 2023 நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அப்போயே பண்ண புக்கு இது, வெளியிட ரொம்ப காலதாமதம் ஆகிடுச்சு. அப்போ 2 மாதத்தில் சுவாமி கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தாரு. அது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். அந்த அழகாக பண்ணார். அது பண்ணாலும் அப்பாவுக்கு அது பூர்ணமாக அவருக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி புராணம் இது பண்ணியாச்சு, நவ் ஹிஸ்டாரிக்கலாக கல்வெட்டுகளில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிறது அவர் பெரிய ஆசை. அப்போ ரொம்ப தேடி பார்க்கும்போது டாக்டர் வசந்திங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அறிமுகமானா, அவள்கிட்டையும் தொடர்பு கொண்டோம். பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு சொன்னாவாள் பல அலுவலர்கள் அந்த அம்மையாருக்கு. அப்போ எனக்கு ஸ்தபதி டாக்டர் தட்சிணாமூர்த்தி, முனைவர் தட்சிணாமூர்த்தி அறிமுகப்படுத்தினா. அவர் இன்சிடென்டலி இந்த அஷ்டாங்க விமானத்தை பற்றி இந்த தரோவாக ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கினவர் அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி அவர்கள். இன்ஃபேக்ட் அவர் என்கிட்ட சொன்னார், யூஎஸில் போய் இந்த புக்கை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் சொன்னார். இன்னும் 2-3 மாதத்தில் ரிலீஸ் பண்ண போகிறார். நான் பேசினோன்னா மறுநாள் எங்கள் ஆற்றுக்கு தன்னோட ஆர்டிக்கிளை கம்ப்ளீட்டாக எனக்கு கொடுத்து, இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். ரொம்ப அழகாக, அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. கல்வெட்டுகள் மட்டும் இல்லை, அந்த கோவில் அமைப்பு எப்போ ஏற்படுத்தினது, முதல்ல கோவில் எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி அஷ்டாங்க விமானமாக மாறினது, யார் கட்டினா, அவ்வளோ விவரமும் அதில் இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருக்கார் அந்த சுவாமி. அவருக்கு பெரிய நன்றி. இவ்வளோ பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் பண்ண அடுத்தது திருக்கோட்டியோட தொடர்பு கொண்ட ஆச்சாரியர்களை பற்றி பூர்ணமாக அந்த இதில் வரணும்னு சொல்லிட்டு எல்லா கட்டுரையும், இன்ஃபேக்ட் புத்தூர் சுவாமியோட கட்டுரையும் அதில் இருக்குது. அவ்வளவு கட்டுரைகளையும் போட்டிருக்கு. அதில் திருக்கோட்டியூர் நம்பி, செல்வ நம்பி முக்கியமாக 2 பேரை பற்றியான கட்டுரைகள். பின்னாடி திருக்கோட்டியூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் தோன்றது ராமானுஜரோட அஷ்டாட்சரத்தை பற்றி. அது தவறாக பரப்பினாலும் அதுதான் பிரபலமாக இருக்குது. அதை பற்றி அப்பாவோட ஆராய்ச்சி அவர் சொன்னது என்ன, எத்தனை முறை பயணப்பட்டார், 18 முறையா 19 முறையா, அவ்வளோ ஆராய்ச்சிகளும் பண்ண ஒரு கட்டுரை, அதுவும் அதில் வந்திருக்கு. இதுக்கு மேலே இவ்வளோ வந்தாச்சு. ஸோ புராணம் பார்த்தாச்சு, ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தாச்சு, கல்வெட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஐதிஹியங்களில் திருக்கோட்டியூர் பற்றி என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதுமுனைவர் எம்ஏவி சுவாமியோட புத்தகத்துலேருந்து தொகுத்து அதில் போட்டிருக்கோம். ஸோ அது கம்ப்ளீட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பண்ணாச்சு. அதுக்கப்புறம் ஆழ்வாரோட மங்களாசாசனம் என்னெல்லாம் பண்ணியிருக்கா இந்த திருக்கோயிலை பற்றி, அதோட பாட்டு, அது பாசுரம், அதோட விளக்கம், அதுவும் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக ஸ்ரீ பராசர பட்டர் திருக்கோஷ்டியில் எழுத்துருந்த பொழுது எழுதின ஸ்தவம், அதை திருக்கோஷ்டி பெருமாள் பள்ள அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கு. அதையும் சுவாமி மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் முதல் முறையாக ஓஷ்டிபுரநாத சுப்ரவாதம், இது ரொம்ப பழைய சுப்ரவாதம், அதையும் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கு. அதை நாவல்பாக்கம் வலையப்பேட்டை ராமாச்சாரிய சுவாமி பெரிய உதவி பண்ணார். அவரும் அவரோட கிருதகதிக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் அஷ்டோத்திர சதநாமாவளி, மங்கள ஸ்லோகம், வாழித்திருநாமம், இன்க்ளூடிங் திருவாமரோட வாழித்திருநாமம், இது எல்லாமே அதில் இருக்குது. இந்த திவ்யதேசத்தை பற்றி கம்ப்ளீட் பிக்சர் கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு. திவ்யதேசம், எந்த திவ்யதேசத்தை பற்றி தெரிஞ்சாலும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இலக்கணமாக அமையப்பட்ட புக்காக அதை வெளியிடுறோம் இன்றைக்கி. இதை ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் இப்போ புத்தூர் பாலாஜி சுவாமி மற்ற புக்குகளை என்ன வெளியிட போகிறோங்கிறத பற்றி அவர் சொல்லுவார். அது முடிஞ்ச உடனே வெளியிடக்கூடிய ஃபங்க்ஷனை நடக்கும். பிரமாணஞ்ச பிரமேயஞ்ச பிரமாதாரஸ்ய சாத்விகாஹ ஜெயந்து க்ஷபிதாரிஷ்டம் சஹ சர்வத்ர சர்வதா ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவரதாம் வாழி அழ்வார்மையவருளறிந்தவள் தாம் வாழி ஸ்ரீயமரதனுடனே சேர்ந்து. அன்னதேர் கடவி பெருமானுடைய திருவிழாலே கலையிலங்கு மொழியாளரான நம்முடைய மதுரை பேராசிரியர் சுவாமியுடைய
நவத்யப்தபூர்த்தி மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு அங்கமாக சில கிரந்தங்களை வெளியிட வேண்டும். அதுதான் சுவாமியுடைய திருவுள்ளத்திற்கு உகப்பாக இருக்கும் என்று சுவாமியுடைய திருக்குமார ஸ்ரீதரன் சுவாமி நம்முடைய திருப்புலானி சுவாமி இடத்திலே பிரார்த்தித்திருந்தார். திருப்புலானி சுவாமி அம்மாள் விட்டுஜித்தன் சுவாமி இடத்திலே தெரிவிக்க அவர் அடியனை நியமித்தார். ஏதாவது கிரந்தங்கள் வெளிவர வேண்டும் என்னால் அதை சுவாமி வெளியிட விரும்புகிறார், நீர் அதற்கு என்னவோ அவரிடத்தில் கலந்து கொள்ளும் என்று தெரிவித்திருந்தார். அடியனுக்கு தோன்றியது என்னென்னா, நம்முடைய மதுரை பேராசிரியர் எப்படி எழுந்துள்ளிருக்கிறார்னால், ஓதுபோக்கும் அருளிச்சேரியிலேயாம் நம்பிள்ளைய போலே இருப்பார் ஒருத்தர். இன்னும் நம்பிள்ளை எப்படி இருப்பார்னா, எப்பொழுதும் அருளிச்சேரியே சகல சாஸ்திர பாரங்கத்தராக இருந்தாலும் அருளிச்சேரியை தான் ஓதுபோக்குவர் என்று தெரிவிக்கிறார் பெரியாச்சன் பிள்ளை. அந்த ரீதியில் நம்முடைய சுவாமி எப்பொழுதும் அருளிச்சேரி வியாக்கியானங்களிலேயே ஓதுபோக்குவராகையால் அருளிச்சேரி வியாக்கியானங்களில் எது ரொம்ப நாளாக வெளிவரலையோ அதை வெளியிடலாம்னு நினச்சேன். அப்படி நினைத்த போது அடி எனக்கு தோற்றியது என்னென்னா, புத்தூர் சுவாமி ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுந்தார். சுவாமி ஏதோ அபிமானத்தை வார்த்தை சொல்லிட்டார். அதாவது புத்தூர் சுவாமின்னா சீவைட்டு சுதர்சனம் பத்திராதிபர் அவர் ஒருத்தரை தான் குறிக்கும். அதாவது நம்முடைய சம்பிரதாயத்தில் பகவத் விஷயம் என்ன சொல்லுகிறோம். லோகத்தில் எல்லாரும் என்ன நினைப்பான்னா, அவைஷ்ணவர்களுக்கு தான் தெரியாது. பகவத் விஷயம்னா பகவானை பற்றின விஷயம்னு நினச்சிட்டு இருப்பான். பகவத் விஷயம்னா அது எந்த கிரந்தமானாலும், அது ஸ்ரீராமாயணமானாலும் மற்ற கிரந்தமானாலும் நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. பகவத் விஷயம்னு சொன்னால் அது திருவாய்மொழியுடைய வியாக்கியானத்தை தான் குறிப்பிடும். நாம் எப்படி கிரமத்தை கொண்டிருக்கோம், திருப்பலாண்டு வியாக்கியானம், கணிசுத்த வியாக்கியானம், திருவாய்மொழி ரம்பிள்ளை ஈடு, ராமாசுத்தந்தா வியாக்கியானம் கொண்டிருக்கோம். அந்த ரீதியில் இந்த திருவாய்மொழி வியாக்கியானத்தை தான் மற்றொன்று குறிக்காது, அதைத்தான் குறிக்கும் அந்த சொல்லானது. இன்னும் பெரியோர்கள் காட்டிய உள்ளார்கள். அந்த ரீதியில் புத்தூர் சுவாமின்னா அது அவரைத்தான் குறிப்பிடும். அவர் அபிமானத்தால் அந்த வார்த்தை சொன்னார். பிரஸ்தாவம் வந்துட்டு தான் தெரிவிக்கிறேன் இந்த சமயத்துள்ளவர். அதாவது புத்தூர் சுவாமி ஒரு கட்டுரை எழுதினார் 2000வது வருஷத்தில். வர்த்தமான திருவாய்மொழி பிள்ளை சுவாமியுடைய ஷட்சப்த பூர்த்தி மலரிலே அதில் சுவாமி எழுதினார், 85 வருடங்களாகியும் பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானங்கள் இன்னும் மறுபதிப்பாகவில்லை என்பது வருத்தத்தை தருகிறதுன்னு எழுதினார். ஆகினாலே அடைய ஞாபகம் வந்தது. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம் என்ன, அதை வெளியிடணும் பாரிச்சாலும் கூட அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இது அது ஒரு பொருத்தமாக இந்த சமயத்தில் வெளியிடப்படுது. என்னென்னா, நம்முடைய சுவாமி திருக்கோட்டியூரை சேர்ந்தவர். அது மதுரை பேராசிரியர்னு பிரசித்தி ஏற்பட்டிருந்தாலும் கூட அவர் திருக்கோட்டியூரை சேர்ந்தவராகையாலே இந்த பெரியாழ்வார் திருமொழி தொடங்கும் பொழுதே மன்னமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் என்று திருக்கோட்டி பிரஸ்தாவத்தில் தான் தொடங்குகிறது அந்த திருமொழி. ஆகையினாலே அந்த பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானங்கள், அதுக்கு முதல் 400 பாசுரங்களுக்கு மணவாளமன் பிள்ளை வியாக்கியானம், மேலே பெரிவாச்சன் பிள்ளை வியாக்கியானம், ஸ்ரீஹேரகரான திருவாய்மொழி பிள்ளையினுடைய சுவாபதேச வியாக்கியானம், அரும்பதம், இதோடு கூடிய அந்த பதிப்பு பல வருடங்கள் கழித்து இப்பொழுது இன்றைய தினம் வெளியிடப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமானால் புத்தூர் சுவாமிக்கும் நம்முடைய மதுரை பேராசிரியருக்கு ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் உண்டு. சுவாமி அடிக்கடி மதுரைக்கு எழுந்துள்ளார். மதுரைக்கு எழுந்துள்ளும் போதெல்லாம் இங்கே கூட சன்னதியிலே சுவாமி உடனே உபன்யாசத்துக்கு ஏற்பாடு செய்து விடுவார். அதுவும் இந்த அழகர் மலை வழக்குக்காக பல தடவை சுவாமிக்கு விடைகொண்டது உண்டு. புத்தூர் சுவாமியோட கூடவே அடியேன்னு இவர் சுவாமியுடைய திருமாளிக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே 28 பழங்கானத்து மகராரம் நினைக்கிறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், சுவாமி கூட வந்திருக்கேன். அப்படி அந்த ஏன்னா சுவாமி பெரிய திருமொழிக்கு வியாக்கியானம் அருளியிருந்தார். அந்த எளியன விவரணம் அது தனி புஸ்தகமாக முதல் 4 10 வரையும் தான் வந்திருந்தது, மேலே வெளிவரவில்லை. ஆகையினால அதை கூட இந்த சந்தர்ப்பத்தில் வெளியிடலாம்னு தெரிவித்தேன். சுவாமி உகப்போட, ஏன்னா புத்தூர் சுவாமிக்கு அந்த தகப்பனாருக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. ஆகையால் அவருடைய புஸ்தகத்தை வெளியிட்டால் தகப்பனாருக்கு உள்ள உகப்பாக இருக்குன்னு தெரிவித்தார். ஆகையினால மேலே அந்த 5ஆம் பத்து தொடங்கி அந்த வெளியிட விவரணம் அதில் 3 பாகம் வெளிவரதா இருந்தது. ஆனால் கடைசி பாகத்தை ஒரு 50 பாட்டு முடிக்க முடியல சில காரணங்களால். ஆகையினாலே மற்ற 5ஆம் பத்து தொடங்கி 5, 6, 7, 8 இந்த 2 பத்துகளுக்கு 2 பாகங்களாக வெளியிடப்படுகின்றன. அதற்கு பிறகு நமக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே அருளியல் வியாக்கியானங்களை காட்டிலும் ரகசிய கிரந்தங்களுக்கு தான் ரொம்ப ஏற்றம் உண்டு. மற்ற பேர்லாம் லோகத்தில் உடம்புக்கு ஆபரணங்களை பண்ணி அணிஞ்சிப்பான். ஆனால் நம்முடைய பிளலோகாச்சாரியர் ஆத்மாவுக்கே ஆபரணமாக ரகசிய கிரந்தங்களை, அட்டாச ரகசியங்களை அருளி செய்தவர். இந்த அட்டாச ரகசியங்கள் அதை காட்டிலும் மேலான ஒரு கிரந்தம் உண்டு, அதை காட்டிலும் மேலான கிரந்தம் உண்டுன்னு சொல்ல முடியாது. அப்படி உயர்ந்த கிரந்தம் அந்த அட்டாச ரகசியம். அது முன்னையே அயோத்தியா ராமாஜி சுவாமி வெளியிட்டிருக்கார் டிப்பணியோட. ஆனாலும் அது சமீபத்தில் பதிப்பு ஆயிடுத்து, மீண்டும் மறுபதிப்பு ஆயிடுத்து. ஒன்றும் 2வது பிரமாண திரட்டோடு கூடிய தலை சிறந்த பதிப்பு புத்தூர் சுவாமியுடைய பதிப்பு. அது பிரமாண திரட்டு, அது ரொம்ப கொண்டாடத்தக்க பதிப்பு. ஆகையினால அந்த கிரந்தத்தையும் இப்பொழுது வெளியிடுகிறோம். அந்த கிரந்தத்தை வெளியிடும் போதும் நம்முடைய மதுரை பேராசிரியர் அதற்கும் சகாயம் பண்ணியிருக்கிறார். அதிலும் சிலவற்றை முன்னாடி சிலதெல்லாம் எழுதியிருக்கிற சுவாமியுடைய இதுவும் இருக்குது அதில்.
ஆகினால அதுவும் இப்போது வெளியிடப்படுகிறது. அதன் பிறகு நம்முடைய மதுரை பேராசிரியர் சுவாமியினுடைய கட்டுரை தொகுப்பு கலையிலங்கு மணிகள் என்ற பெயரிலே அந்த கட்டுரைகளானது வெளிவருகின்றன. இந்த கட்டுரைகள்லாம் தொகுத்தாச்சு, ஆட்சிக்கு அனுப்பணும். பெயர் வைக்கிறதுக்கு என்னன்னு அடியும் தோணலை. நம்முடைய வங்கிபுரம் சுவாமி ஸ்ரீ ஜெகநாதாசர சுவாமி ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் சகித்து கொண்டு இருந்தார், திருக்கண் வளர்ந்து இருந்தார். அப்படின்னு கால் பண்ணதும் கேட்ட உடனே சொன்னார், கலையிலங்கு மணிகள்னு பேர் வையும். ஏன்னா அவர் கலையிலங்கு மொழியாளர். ஆகினால அது சாஸ்திரார்த்தங்கள் வெளிப்படும்படியான வார்த்தைகளை அழி செய்பவர். ஆகையினால அப்படி பெயரிடும் என்று தெரிவித்தார். அந்த ரீதியிலே கலையிலங்கு மணிகள் இன்னும் மணிமணியான ரத்னம் போன்ற ஒவ்வொரு அர்த்த விஷயங்களை காட்டும்படியான கட்டுரைகள். ஒவ்வொரு கட்டுரை 20 கட்டுரைகள் தான் வெளியிட்டு இங்கே ஒரு தொகுப்பாக வெளியிடுறோம். அது சுவாமி தலை சிறந்த ஆராய்ச்சியாளர் என்பதை நிரூபிக்கக்கூடிய பல கட்டுரைகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. கடைசியாக அதில் ஒரு கட்டுரை சேர்த்தோம். அந்த நம்பிள்ளை உரை திறன்லேருந்து தமிழ் புலவர் உரைகள் அதை எடுத்து இதில் ஒரு கட்டுரையாக சேர்த்தோம். அந்த ஒரு கட்டுரை போதும். அது அந்த பெரிய கிரந்தத்தில் ஒரு சின்ன பகுதி. அதுவே சுவாமி ஈடு இணையற்ற ஒரு ஆராய்ச்சியாளர்ன்றதை காட்டக்கூடிய ரொம்ப அழகான ஒரு இது. இந்த தமிழர்களில் சில பேர் இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்சது பொதுவாக அந்த திருவாய்மொழியை காத்த குணவாளர்னு 5 ஆச்சாரியர்கள் தான் நாம் அறிந்திருப்போம். தமிழர்களையும் சில பேர் உரைகள் பண்ணியிருக்கா. அவள் 6 தமிழர்னு சொன்னால் அது 6 குறிக்கும். என்ன ரொம்ப அழகான ஆராய்ச்சி அது. அந்த அவளுடைய திருநாமங்களை பெரும்பாலும் நம்மளை குறிப்பிடுவதில்லை. ஏன் குறிப்பிடுவது? சில இடங்கள் அந்த கரிகாற்றோட பிரமராயன்னு குறிப்பிட்டிருக்கார். அதுக்கு என்ன காரணம்? அவன் எதற்காக உரை எழுதினான்? அவன் புகழ ஆசைப்பட்டு எழுதினான் அப்படிங்கிறது சொட்டமாக இருக்கு. அதெல்லாம் அழகாக சுவாமி அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அவர்கள் எல்லோரும் எம்பெருமானார் சம்பந்தத்தை பெறாதவர்கள். ஏன் அது வழக்கொழிந்து போயின அந்த உரைகள் எல்லாம் கேட்டால், எம்பெருமானார் சம்பந்தம் இல்லைன்னா 6 பேர் சீண்டுவார்கள், 6 ஆதரிப்பார்கள். இப்படி நிறைய அதுக்கு சமாதானங்கள் அந்த எந்த இடத்துல நம்மள எடுத்திருக்கார். அவளுக்கு பெருமை இருந்தால் அத்தையும் விடாமல் நம்மள காட்டியிருக்கார். அஸ்தினோபாதி இருப்பான் ஒருத்தன், தமிழுக்கு அகத்தின போல இருக்கக்கூடியவர் என்னெல்லாம் சில பேர் இப்படியெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார். பட்டத்தில் கொண்டு ஒருத்தரை விட்டாளாம், இவர் தமிழுக்கு அகத்தின போல இருப்பார்னு. அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் தொகுத்து அந்த கட்டுரை வாசித்தால்தான் தெரியும். இந்த புஸ்தகம் வாசிச்சா கூட போராது. இந்த புஸ்தகத்தில் முடிந்த வரைக்கும் அடிக்குறிப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மள வரை திறன்ல இன்னும் நிறைய குறிப்புகள்லாம் சுவாமி கொடுத்துருக்கு. கீழே கொடுத்துருக்கு குறிப்பு அவ்வளோ முக்கியம். அதெல்லாம் வைத்துக்கொண்டு அர்த்தமானால் சுவாமியுடைய ஆராய்ச்சி திறன் ஈடுநேற்ற ஆராய்ச்சியாளர், உயர்வற்ற ஆராய்ச்சியாளர் என்பதை காட்டக்கூடியதான அந்த கட்டுரை. இது போன்ற கட்டுரைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மலராக வெளியிடப்படுகின்றன. நம்முடைய சுவாமி நீர்மலை வையத்து நீடிருப்பார்களே என்கிற ரீதியிலே நெடுங்காலம் எழுந்து விழுந்து அறவ திடகாற்றா எழுந்து விழுந்து திருவயிற்று உலகத்தை வாழ்விக்கணுமாய் பார்த்ததார்த்தி பெருமான திருவத்தாவளை பிரார்த்தித்து அமைகிறேன். இப்போ அஷ்டாதச ரகசியம், பெரியாழ்வார் திருமொழி, இது ரெண்டும் என்னுடைய சுவாமி வெளியிடுவார். திருப்புலாண்டி சுவாமி பெற்றுக்கொள்வார். திருக்கோஷ்டியூர் மகாத்மியம், இது ரெண்டையும் என்னுடைய சுவாமி வெளியிட எம்ஏவி சுவாமி பெற்றுக்கொள்வார். ஈடுபட்டவர்களை பாராட்டுறதுக்கு முன்னாடி திருப்புலாண்டி சுவாமியை சில வார்த்தைகள் பேசுறதை கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் பாராட்டுகிறேன். ஆழ்வார்கள் வாழி அல்லது செயல் வாழி தாழ்வார் புலவர்தாம் வாழி ஏழ்வார முய்ய அவர்களுடைத்தவர்கள்தான் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இதுதான் நமக்கெல்லாம் எப்பொழுதுமே அனுசந்திக்கப்பட வேண்டிய பாசுரம் மாமுனிகளுடையது. அப்படி
ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவாளுக்கு எதனாலே சத்பாவம், எதனால ஏத்தம் என்றால் ஆழ்வார்களுடைய சம்பந்தம் பெற்றிருக்கை. ஆழ்வார்களுடைய சம்பந்தத்தாலேயே நம்முடைய ஜீவனத்தை நடத்துகை இப்படின்னு தான் நமக்கெல்லாம் ஏற்பட்ட, அதாவது பிராப்தமான ரொம்ப நியாயமான ஒரு அர்த்தம். சிவபதியான எம்பெருமான் சேதன்களை வாழ்விப்பதற்காக பல கிருஷி பரம்பரைகளை பண்ணுகிறான். கிருஷி என்னால் எத்திரம். மெழுகுல ஓட்டின்ற தங்கம் போல நம்மெல்லாம் அந்த அச்சேதனத்தில் பழைய காலத்தில் நாம் ஞானமற்றவர்களாக, சரீரமற்றவர்களாக, இந்திரியங்கள் அற்றவர்களாக இருக்கிற போது பகவான் பிரகிருதியிலிருந்து ஒட்டி விடுவித்து சரீர இந்திரியங்களை கொடுக்கிறான். கரணகலைவர பிரதானம் என்பது எம்பெருமான் பண்ற முதல் உபகாரம். அந்த உபகாரத்தை பெற்ற நாம் அதை வச்சுட்டு சக்தியை இல்லைன்னா பொம்மை மாதிரி சிட்டுச்சு, அதனால என்ன பிரயோஜனம்? அதுக்காக அந்த கரணகலைவரங்கள்ல பிரவருத்தி சக்தி, நிவர்த்தி சக்தி என்ற ரெண்டையும் கொடுக்கிறான். அதனால செயல்பட முடியாது, நிவர்த்தமாக முடியாது. ஆனால் ஞானம் இல்லாமல் செயல்பட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? அதற்காக ஞானத்தை நாம் பெறுவதற்காக பகவான் வேதங்களை கொடுக்கிறான் நமக்கு. சாஸ்திரங்கள், அதான் வேதங்கள் தான். ஏன்னா வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தின்னு ஸ்லோகம் சொல்றதுனால அப்போ சாஸ்திரம் என்றாலே வேதம் என்று அர்த்தம். அப்படி வேதங்களை பகவான் கொடுக்கிறான். அந்த வேதங்கள் ரெண்டு விதமா இருக்கு அப்படின்னு பெரியவர்கள்லாம் காட்டியிருக்கா. திராவிட வேதம், சம்ஸ்கிருத வேதம். வேதம் விரியலிசேயே திராவிடம் சம்ஸ்கிருதம் என்றுதான் அமைந்திருக்கு. வேதம் என்றால் ரிகேஜு சாமா அதர்வா அது மட்டும்தான் அப்படின்னு நினச்சக்கூடாது. அது திராவிடம் சம்ஸ்கிருதம் என்று ரெண்டு விதமா வேதம் இருக்கு. அது மார்க்கண்டேய புராணம் சொல்றது. திவ்ய பிரபந்த வைபவ விவேகா அப்படின்ற கிரந்தத்துல பிரதிவாதி வேகரம் சுவாமி தம்முடைய 18வது திருநட்சத்திரத்துல அருள் செய்த அந்த கிரந்தம், அந்த திவ்ய பிரபந்த வைபவ விவேகமானது என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா, இந்த புராணத்திலேயே மார்க்கண்டேய புராணத்திலே என்ன இருக்கு அப்படின்னா, இதுவும் அபௌருஷயம்தான். அதாவது புருஷனாலே செய்யப்படவில்லை அந்த திராவிட வேதமும் அப்படின்னு அதை காட்டியிருக்கார். பிரதிவாதி வேங்கர சுவாமியுடைய அந்த கிரந்தத்துக்கு பிற்காலத்தில் திருப்பதி கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி தமிழ் விளக்கம் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்தை வேங்கடகிருஷ்ணன் சுவாமி அவர் பதிவிச்சிருக்கார். அதனால அது நமக்கு இங்கெல்லாம் கிடைக்கிறது. அது அவ்வளவு ரொம்ப முக்கியமான நூல். அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்தம் வைபவத்தை தெரிவிக்கக்கூடிய நூல். அப்போ திவ்ய பிரபந்தங்களும் வேதங்கள் தான், அபௌருஷயங்கள் தான். அதனால அந்த திவ்ய பிரபந்தங்கள்ல தான் மேல நமக்கு பல அர்த்தங்கள், அதாவது வேதங்கள்ல புரியாத அர்த்தங்கள்லாம் நமக்கு தெரிவிக்கப்படுறது திவ்ய பிரபந்தங்கள்ல தான். அதனால அந்த வேதங்கள் நாலா, சம்ஸ்கிருதமும் இருக்கு, திராவிட வேதமும் நாலா இருக்கு. ஏன்னா அழகப்படாத பெருமாள் நாயனார் ஆச்சாரிய விதயத்துல காட்டி கொடுக்கிறார். அந்த வேதங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த வேதங்கள் புரிய மாட்டேங்கிறது. அதனால எம்பெருமான் அடுத்து என்ன பண்றான், மன்பாதி ரிஷிகளுக்கு அந்தரியாமையாக நின்று உபபிரமணங்களை வெளியிட பண்றான். உபபிரமணங்கள் என்கிறவைகள் வேதத்தினுடைய பூர்வ பாகத்துக்கு விளக்கமாக இருக்கிற ஸ்மிருதிகள், உத்தர பாகத்துக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய இதிகாச புராணங்கள். பூர்வ பாகம் என்ன தெரிவிக்கிறது, பகவானுடைய ஆராதன முறை, அந்த முழு சாஸ்திரம் சேர்ந்து அது என்ன ஒரு அர்த்தத்தை காட்டுறது என்று பெரியவர்கள் வடுகல் சுவாமி போன்றவர்கள் காட்டுவார்கள் என்றால், சர்வ கர்ம சமாராத்தியனாய் சகல தேவதா அந்தரியாமியாய் இருக்கக்கூடிய சேவதியான எம்பெருமான் நமக்கு ஆராத்தியன், நமக்கு சகல பலப்பிரதன் என்று இந்த அர்த்தத்தை தான் இந்த எல்லா, அதாவது வேத இதிகாச புராணங்களும் அதுக்கப்புறம் அதுக்கு மீமாம்சா சாஸ்திரமும் சேர்த்து காட்டுறது. அந்த மீமாம்சா சாஸ்திரம் என்பது பூர்வ பாகத்துக்கு விளக்கமாக இருக்கிற 14 அத்தியாயங்கள், 12 அத்தியாயம் ஆராதன ரூபங்களான கர்மங்களை தெரிவிக்கின்றது. 4 அத்தியாயம் அப்படின்றது தேவதா மீமாம்சை, கர்ம மீமாம்சை, தேவதா மீமாம்சை 4 அத்தியாயம். அந்த கர்மங்களுக்கெல்லாம் ஆராத்தியமாக இருக்கிற தேவதைகளை தெரிவிக்கக்கூடியது. அந்த தேவதைகள்லாம் சுதந்திரர்கள் அல்ல, அவர்களுக்கு அந்தரியாமையான பகவான் அவனை நேரே உத்தர மீமாம்சை அது 4 அத்தியாயம் தெரிவிக்கிறது. ஆக 14 20 அத்தியாயங்கள்
பூர்ணமான மீமாம்சா சாஸ்திரம், அது ஒரே ஒரு சாஸ்திரம் அப்படின்னு. இப்போ பகவத்கீதையில 3 சட்டம் இருந்தால் 3 சாஸ்திரம் இல்லை, அது ஒரே சாஸ்திரம். அதே மாதிரி தான் இங்கேயும் 20 அத்தியாயங்கள் சேர்த்த ஒரே சாஸ்திரம் என்று காட்டுறார். இப்போ இந்த அர்த்தங்கள் எல்லாம் அப்பா அந்த மீமாம்சையை பற்றியோ அந்த மீமாம்சைக்கு மூல கிரந்தமான வேதங்களை பற்றியோ நம்ம தெளிவான விளக்கங்களை எங்கிருந்து பெறுகிறோம் என்றால் திவ்ய பிரபந்த வியாக்கியாதாக்கள் இருக்காது, அவள் தான் நமக்கு அந்த அர்த்தங்களை காட்டி கொடுக்குறார். அதனால திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு மூல கிரந்தங்களாக அமைகின்றன. இந்த மூல கிரந்தங்கள் வியாக்கியானம் இல்லை என்றால் சோபிக்க மாட்டார். அதனால இந்த வியாக்கியானங்களிலே நாம் இந்த தெளிவை பெறுவதற்காகத்தான் ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன. அப்ப அந்த பகவானுடைய உபகார பரம்பரையை பார்க்கிற போது அவன் இந்த வேதங்களை கொடுத்து இதிகாச புராணங்களை கொடுத்து இப்படி மீமாம்சா சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாமே கிரந்தத்தில் இருக்கு, அதாவது ஏட்டில் இருக்கு. அனுட்டிப்பார் இல்லாமையாலே இதில் ருச்சி ஏற்பட மாட்டேங்கிறது. அந்த அர்த்தங்களை அந்த தர்மங்களை அனுட்டிப்பதற்கு அதற்காக பகவான் தானே அவதரித்து இந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்ணி அனுஷ்டித்து காட்டுகிறான். என்னதான் எம்பெருமான் அவதரித்து பண்ணினாலும் கூட அவைகள் எம்பெருமானால அனுஷ்டிக்க முடியும், விஜாத்தியனால பகவானாலே அவைகளை அனுஷ்டிக்க முடியும். சஜாத்தியர்கள் நம் போன்றவர்கள் இருந்தால் தானே, அப்படி அனுஷ்டிப்பார் இருந்தால் தானே அது என்ன பண்ணணும், சோபிக்கு, அதாவது உற்சாகம் ஏற்படும் மற்றவர்களுக்கு. அப்படி இருந்ததுனால தான் எம்பெருமான் ஞானிகளை அவதாரிக்கப்படுகிறான். இந்த ஞானிகள் மூலமாக இந்த தான் காட்டின வேதங்கள்ல அர்த்தங்கள் என்ன உண்டோ அவைகளெல்லாம் அனுஷ்டிக்க பண்ணி சேதனர்களுக்கு ருச்சியை உண்டாக்குறான். நம் போன்ற ஜீவாத்மாக்கள் அவளால இந்த மாதிரி பண்ண முடியறதுன்னா நாம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உற்சாகம் பலருக்கும் ஏற்பட முடிகிறது. அதனால பகவான் ஞானிகளை அவதரிக்க பண்ணினான். அவர்கள் தான் ஆழ்வார்கள். ஆழ்வார்களுக்கு வியாக்கியானம் இடுவதற்காகவே இந்த ஆச்சாரியர்கள் அவதரித்தார்கள். எம்பெருமானாலே பைரவர மதிரண வருடம் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்களாலே பைரவர மதிரண வருடம் பெற்றவர்கள் நாதமுனிகள் தொடங்கி மழவாள மாமுனிகள் பரியந்தமான அந்த ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள் என்ன அர்த்தங்களை காட்டி கொடுத்தாலும் அவர்களே நமக்கு பலவிதமான பிரவர்த்தனங்களை பண்ணியிருக்கார். மழவாள மாமுனிகள் ஈட்ட காத்த குணவாளர் என்னால் அவர் பல பிரதிகள் எடுக்க சொல்றார். இன்னைக்கு மாதிரி சுலபமா பிரதி எடுக்க முடியுமா? முடியாது. அதனால உட்காந்து எழுதணும். அதனால அந்த என்னதான் அந்த கிரந்தங்கள்ல அந்த ஏடுகள்ல தவறுகள் நேர்ந்திருக்கலாம், ஆனால் அந்த ஏடு என்பது இல்லை என்றால் நம்மால ஒரு கிரந்தம் கூட இன்னைக்கு கிடைக்காது. அதனால அவர்களெல்லாம் எப்படி உட்கார்ந்து அது அவ்வளவு பொறுமையோடு எழுதணும். அவர்கள் ஒன்றும் செல்வந்தர்கள் அல்ல. அப்படியே போவாளாம் வீதியில யாராவது கிரந்தம் எழுதுறதுக்கு கூட்டா அங்கேயே அந்த திருநிலே உட்காந்து எழுதி கொடுப்பாளாம். அவளுக்கு சாதம் போட்டு அவளை இவ பராமரிப்பா. அதுக்கு இவர்கள் அதுக்கு இது பண்ணி கொடுப்பார். இப்போ வேதாத்தியனம் பண்ணி வைக்கிற ஒரு வாத்தியார் சொல்லியிருக்காரு, எங்கள் தகப்பனார் ஒரு 3 அணா கொடுத்தாக்கா வேதம் முழுவதும் பிரதி எடுத்து கொடுப்பார். அந்த மாதிரி பல பிரதிகள் எடுத்து கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா அந்த ஏடு எழுதுறதுன்றது அவ்வளவு கஷ்டமான செயல். அந்த மாதிரி அவர்கள் பண்ணி கொடுத்ததுனால தான் நாம் இன்னைக்கு அந்த கிரந்தங்கள் எல்லாம் சுலபமா அச்சு போட்டு நாம அனுபவிக்க முடியாது. அப்படி அவர்களுடைய வைபவம் இப்படி எல்லாம், அதாவது ஆராய்ச்சிக்கு இன்னும் ஒருவேளை விஷயமாக இதெல்லாம் கொள்ளலாம்னா கொள்ளலாம். அந்த ஏட்டை எழுதினவர்கள் யார் யார், இப்போ எப்படி பல பேருடைய திருநாமங்கள்லாம் கொடுத்தா இந்த சொன்னார்கள். அதனால இப்படியெல்லாம், அதாவது இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணின பெரியவர்கள் அவ சம்பிரதாயத்தை சேராதவர்களா இருக்கலாம். ஆனால் இங்கே ஏடு எழுதினவர்கள்லாம் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களே தான். அப்படி அவர்களை பற்றி ஆராய்ச்சிகள் நடக்குமே, ஆனால் அது ரொம்ப உயர்ந்த விஷயமா இருக்கும். அதனால கிரந்தங்கள் இருந்தால் அதில் ஆராய்ச்சி அப்படின்றது அது கடலாக தான் இருக்கக்கூடியது. அதனால நமக்கு விஷயங்கள் நிறைய இருக்கு. அதில் இந்த மாதிரி சுவாமி தெரிவித்தார் போல திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களில் முதலிலே ஆராய்ச்சி செய்தவர் அப்படின்ற அந்த பெருமையானது சுவாமிக்கு அமைந்திருக்கிறது. சுவாமியினுடைய இந்த ஒரு வைபவம் தவிர பல வைபவங்கள். இப்போ கிரந்தங்களை மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய மனசை திருத்துறது என்பது ஒரு பெரிய வைபவம். அதை ஒரு 2 நிமிஷம் சொல்லியிருக்கார். அவ்வளோதான் அவகாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை சொல்லி அப்படி பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன்.
அதாவது நாஸ்திகர்களாக இருந்தவர்கள் கூட சுவாமியினுடைய பிரவச்சனத்தை கேட்டு திருந்தி இருக்கிறார்கள் என்பது உண்மை. பல வருஷங்கள் இதில் அந்த ராமானுஜ கூடத்தில் அவர் பிரவச்சனம் பண்ணிருக்கார். மதனகோபால் சுவாமி சன்னதி என்று அந்த கூடலழகர் சன்னதி பக்கத்திலேயே இருக்கக்கூடியது. அங்கேயும் பல வருஷங்கள் சுவாமி பிரவச்சனம் பண்ணிருக்கார். அப்போ வாசல்ல இருந்த ஒரு நாஸ்திகர் அவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டால், உள்ள ஒரு சுவாமி ஒரு விளக்கம் சாதிச்சிருக்கார். இந்த இடையர்களை பற்றி சொல்றச்சு அந்த இடையர்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது என்று அவர் கிரந்தத்திலிருந்து ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்கார். அதை கேட்ட அவர் அந்த குலத்தில் பிறந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டால், சரி இவ்வளவு வைபவம் உள்ள இதை நாம் தெரிந்து கொள்ளாமல் வெறும் நாஸ்திகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று அன்னைக்கே போய் சுவாமி இடத்துல சேவிச்சு கேட்டிருக்கார். இது மாதிரி என்ன நான் என்ன பண்ணணும், எனக்கு உங்களுடைய பிரவச்சனமானது மனசை மாற்றிடுது, அதனால் நான் இப்படியே தொடர்ந்து இருக்க போவதில்லை, நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டியவன், நான் இப்படி தாழ்ந்த நிலையில் இருக்கேன், அதை நீங்கள் தான் மாற்றி தரணும்னா அப்போ சுவாமி என்னென்ன பண்ணணும், திருமணத்துக்கு வந்து எப்படி வாழறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுபடியே வாழ்ந்து கொண்டிருந்தவர் அதற்கு பிறகு ஒரு காலத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமக்கு திருவிலட்சணை பிரசாதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டிருக்கார். அதனால தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிருக்கார் சுவாமி இடத்துல. அப்போ ஸ்ரீரங்கத்தில் பெரிய நம்பிகள் அங்கே திருமாளிகைக்கு போய் அங்கே போய் நீர் வந்து சமாசயனம் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி அவர் இங்கே வந்து அப்போ இந்த ஃபோன்லாம் கூட கிடையாது, அதெல்லாம் முன்னால் தெரிவிக்கிறதுக்கெல்லாம் கூட எந்த வசதியும் கிடையாது. அதனால் அவர் வந்து பெரிய நம்பிகள் திருமாளிகை வாசல்ல அப்படியே படுத்துட்டு இருந்தார். அந்த படுத்துட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் மறுநாள் காலத்தால அவர் பெரிய நம்பிகள் அவரை கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டுருக்கார். இது மாதிரி அவர் அரகர சுவாமி எழுதியார், தேவரி திருவடி சம்பந்தம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொன்னால் அவரை சந்தோஷப்பட்டு அவரும் வந்து காவேரியில் நீராட்டு வரும்னு சொல்லி அங்கே காவேரி அப்பெல்லாம் பக்கத்தில் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போவும் தென்திரு காவேரி பக்கத்தில் தான் ஓடுறது, ஆனால் வடதிரு காவேரி கொஞ்சம் தள்ளி போயிடுது, ஆனாலும் ஜலம் இருந்துருக்கு. அதனால் அந்த உபய காவேரி மத்தியத்தில் தான் எம்பெருமான் அவ்வளவு ரொம்ப அதாவது குளிர்ந்த சோழ், அது பெருமாள் வரச்சேயே வீழ்நாள் தூக்கிட்டு வரச்சேயே அதை ஏழப்பட்டு வரச்சேயே வண்டி அங்கே பெருமாளுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. வண்டி முரலும் சோலை மயிலிட மாலும் சோலை கொண்டல் மீது அளவு சோலை குயிலிடம் பூமி சோலை, இப்படிப்பட்ட இந்த சோலை நிறைந்த இந்த திவ்ய தேசமானது அண்டர்ஹோம் அவரும் சோலை ஆகட்டும் வேறுபார்கள் வீழ்நாள் வந்தார். அதனால அவர் உற்சவம் நடத்தி பின்னால் எழுந்தருட போட்டிக்கொள்ள வேணும்னு பிரார்த்திக்கிறச்சு. இல்லை, இது அண்டர்ஹோம் அவரும் சோலை ஆகட்டும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு பெருமாள் தெரிவித்தார். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த திவ்ய தேசத்தில் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடந்தது. அதற்கு பிறகு நான் என்ன கைங்கரியம் பண்ணுவது அப்படின்னு சுவாமி இடத்துல அவர் கேட்டிருக்கார். அப்போ வந்து பிரதிபாதி பயங்கரம் சுவாமிக்கு எப்பொழுதுமே அவர் அப்படி ஒரு அதாவது எப்படி சொல்றது, அதாவது ஆச்சாரியர், இப்போ பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியர் ஞானாச்சாரியர் என்றால் அது பிரதிபாதி பயங்கர சுவாமி தான். எல்லாம் எத்தனையோ பேருக்கு ஒரு ஆச்சாரியர். அதனால அப்போ சுவாமி ரொம்ப முன்னால இன்னும் பிரதிபாதி பயங்கர சுவாமியோட இந்த அரையர் சேவைக்கு சுவாமி அனுபவித்த அதெல்லாம் சொல்லணும்னா மேலவே நிறைய வருது, ஆனால் அவகாசம் தான் இல்லை. அதனால எத்தனையெல்லாம் பிரதிபாதி பயங்கர சுவாமியுடைய அனுகிரகத்தை அவர் பெற்றிருக்கார் என்பது பல மணி நேரம் பேசலாமா. அவ்வளவு சுவாமியோட அவருக்கு அனுபவம் இருக்கு. அதாவது நூல் பதிப்புகளில், அதாவது திருநெடுந்தாண்டக வியாக்கியான பதிப்பில், மற்ற விதமான பதிப்பில் எத்தனையோ சுவாமியோட சுவாமிக்கு இப்போ என்ன பெருமைன்னா ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றிருக்கை தான். அதாவது தொட்டாச்சார சுவாமி நமக்கு பெரியபகார் சுவாமி தெரிவிச்சார் நமக்கு. அதே மாதிரி ஞானாச்சாரியரோட அவருக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால அந்த சமாசேன ஆச்சாரியர் ஞானாச்சாரியர் இருவரோடு சுவாமிக்கு அப்படி தொடர்ந்த பரிமாற்றங்கள் இருக்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். அதனால இந்த இவர்கிட்ட உடனே ஞானாச்சாரியரான பிரதிபாதி பயங்கர சுவாமி இடத்துல அவரை போக சொல்லியிருக்காரு. அங்கே போனால் சுவாமி வந்து அந்த சில நாள் இருந்திருக்காரு. இருந்து தம்முடைய பதிப்புகளுக்கெல்லாம், அதாவது அதை கொண்ட பிரஷில் கொடுக்கறது. இன்னும் சில பேராக இருந்தால் என்ன நியமிப்பார்னா கொஞ்சம் அதை வேற உபகாரம் பண்ண முடியும்னா அந்த ப்ரூஃப் பார்க்கறது. அந்த காலத்தில் சுவாமியை படுகிறான் என்னன்னா
தம்முடைய கிரந்தத்துல தப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டார். தப்பை கண்டுபிடிச்சா அவளுக்கு சன்மானம் பண்ணுவரா சுவாமி பிரதிவாதிக்கிற சுவாமி. ஒரு தப்பு கண்டுபிடிச்சா அந்த நாள்ல 10 பைசா, அது பெரிய தொகை தான். அதனால வந்து அந்த காலத்தை பொறுத்து வரணும். அதனால ஒரு தப்பு கண்டுபிடிச்சா 10 பைசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி தப்பில்லாத அந்த பதிப்பா வரணுன்றதுல பிரதிவாதிக்கிற சுவாமி அவ்வளவு ரொம்ப இதுவாக இருக்கணும். அதை பற்றி சுவாமி விருத்தாந்தம் தெரிவிச்சிருக்கார், நான் சொல்றதுக்கு நாள் இல்லை. அதனால தப்பில்லாமல் இருக்கணுன்றதுக்காக மதுரையில் நடந்தது. மதுரையில் சுவாமி பதிப்பிச்ச கிரந்தத்தில் அந்த தப்பில்லாமல் இருக்கணுன்றதுக்காக என்ன எத்தனை பண்ணார், அதுக்கு சுவாமி எப்படி அனுகூலராக இருந்தார்ன்றதெல்லாம் தெரிவிச்சிருக்கேன். அந்த மாதிரி இங்கே சுவாமியை வர ப்ரெஸ்ஸுக்கு திரும்ப திரும்ப அனுப்பிச்சிருக்க, அதையெல்லாம் பண்ணி கொடுத்து அதுக்கு பிறகு தம்முடைய வீட்டுக்கு வரணும்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு விட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் சுவாமியின் இடத்துல பலகால் பிரவச்சனங்களை கேட்டுட்டு இருந்து அப்படி ஸ்ரீ வைஷ்ணவராக திரிந்து பல கிரந்தங்கள் போடுறதுக்கு அந்த தன சகாயம் பண்ணி அப்படி இருந்தார் என்று ஒருத்தரை பற்றி தெரிவித்தார், ஒரு பாகவதரை பற்றி. அந்த மாதிரி இப்படி அவ மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல பேர்கள் சுவாமியினுடைய திருவாக்குனால தெரிந்திருக்கிறார்கள். அப்போ கிரந்தத்தினால் அதை வாசித்து தெரிந்தவர்களும் பல பேர் இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் பல பல வைபவங்கள் சுவாமியை பற்றி உண்டு. எனக்கு பெரிய தெரிஞ்சுள்ளதில்லை, ஆனால் ஏதோ தெரிஞ்ச வரையில சொல்றதுக்கே கூட நாடி இல்லை. அந்த அளவுக்கு அத்தனை வைபவங்கள் உடையவர் சுவாமி. எல்லாரும் பெரியவர்கள்லாம் சொன்னபடி பல்லாண்டு எழுந்தவர்கள் இருந்து இந்த சம்பிரதாயத்துக்கு கைங்கரியம் பண்ணப்படும் என்று பிரார்த்தித்தான்.